கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரம் 13வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் வசனம் 13. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்ய சொல்லி கொடுத்திருக்கின்றார். அதுவும் நன்மை எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும், அப்படி நாம் நன்மை செய்வதனால் நமக்கு உண்டாகிறதான நன்மை என்ன என்பதை குறித்து மிக அழகாக கிறிஸ்துவம் நமக்கு சொல்லித் தருகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் நாம் கிறிஸ்தவத்தை பிற மதங்களோடு ஒப்பிட்டு சொல்வதில்லை. கிறிஸ்தவத்தை ஒரு மதம் என்று நாம் குறிப்பிடுவதும் இல்லை. கிறிஸ்தவம் ஒரு அற்புதமான வாழ்வியல் மார்க்கம், அது வழி என்று நாம் சொல்லுவதற்கான காரணம் என்ன? ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் மனிதநேயம் மிக்க ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு மிக அற்புதமாய் சொல்லித் தருகின்றார். வேதத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. காண்கிற உன் சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாதிருப்பாயானால் காணாத கடவுளிடத்தில் நீ எப்படி அன்பு கூற முடியும் என்று எழுதியிருக்கிறது. வேறு எந்த மதத்திலும் இப்படி இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவே தெரியாது. காரணம், எனக்கு செய்யுங்கள் என்று தான் கடவுள் கேட்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், காண்கின்ற உன் அருகில் இருக்கின்ற உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பதாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறான், மிகுந்த தேவையில் இருக்கின்றான். அவனை அனுதினமும் கடந்து செல்லும் பொழுது அது அவனுடைய தலையெழுத்து, அது அவன் கஷ்டப்படுகின்றான். நான் நல்லவன், ஆகையால் நான் இந்த உலகத்தில் எல்லா வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதே. அந்த கஷ்டப்படுகின்ற சகோதரன் மனிதன் உன்னுடைய சகோதரனாக நீ நினைத்துக்கொள். ஆகவே தான் கடவுள் சொல்லுகிறார், காண்கின்ற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாமல் போவாயானால் காணாத கடவுளிடத்தில் நீ எப்படி அன்பு கூற முடியும் என்று கேட்கின்றார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கிறிஸ்தவ மார்க்கம், அன்பு கூறுகின்ற மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் தன்னை பிறருக்காக ஒப்பு கொடுக்கின்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. வெறும் போதகம் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்து காண்பித்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை சிறைப்பிடித்து கொண்டு சென்று அவரை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக ரோம போர்ச்சேவகர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது பேதுரு கோபம் அடைந்து ரோம போர்ச்சேவகராலே ஒருவருடைய காதை அவன் வெட்டி விடுகின்றான் என்பது தெரியும். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிவான் என்று பேதுருவை கண்டித்து விட்டு ஆண்டவர் அந்த போர் சேவகனுடைய காதை அவர் சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓ, எத்தனை அருமையான ஆண்டவர்! அவர் நமக்கு நன்மை செய்யும்படியாய் சொல்லி கொடுத்த கடவுள் மாத்திரமல்ல, உன் சத்துரு பசியாய் இருக்கும் பொழுது உனக்கு ஆகாரத்தை கொடு என்று சொன்ன கடவுள் மாத்திரமல்ல, தன்னை கைது செய்ய வந்திருக்கிறவனுக்கு தன்னுடைய சீஷன் தீங்கு செய்கின்றான், அந்த பக்தி வைராக்கியத்தில் என்னுடைய போதகரையா நீ கைது செய்ய போகிறாய் என்று அந்த அன்பின் எழுச்சியிலே அவனுடைய காதை வெட்டி விடும் பொழுது பேதுருவை பார்த்து, பலே, நீதான் என்னுடைய உண்மையான சீஷன் என்று மெச்சிக்கொள்ளவில்லை, மாறாக பேதுருவை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான் என்று கடிந்துவிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், அவனை சுகமாக்கினார். காரணம் என்ன? ஆண்டவர் நன்மை செய்யும்படியாய் சொல்லி கொடுத்திருக்கின்ற கடவுள். அந்த நன்மையை ருசி பார்த்த, இந்த கடவுளுடைய நன்மையை ருசி பார்த்த இந்த சவுலாக இருந்து பவுலாக மாறின இந்த மனிதரும்
தெசலோனிக்கே திருச்சபைக்கு தன் கடிதத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், சகோதரரே, என் அன்பு சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகவே கூடாது. அப்படி என்றால் என்ன? உங்கள் வாழ்நாளிலே எவ்வளவு பேருக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு பேருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார், அப்படி நன்மை செய்வதை யாருக்கு செய்ய வேண்டும்? கைமாறு கருதாமல் செய்யுங்கள். யார் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாமல் நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு நன்மை செய்கிற மக்கள் எப்படி செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய தகுதிக்கு சமமாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இப்படி நான் கொடுப்பதன் மூலமாக, நான் இதை செய்வதன் மூலமாக எனக்கு பிரதிபலனாக என்ன வரும் என்று எதிர்பார்த்து செய்கின்றார்கள். அப்படி நான் இதை செலுத்தி இதன் மூலமாய் இந்த இடத்துல இருந்து எனக்கு பிரதிபலன் வரும் என்றால் அவர்களுக்கு நான் செய்வேன் என்று நினைக்கிறார்களே தவிர, உண்மையாகவே தேவையில் இருக்கிறார்களே அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டுமே, அது கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரே என்று எண்ணுகிற மக்கள் மிகவும் அற்பமாக இருக்கின்றார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கின்றார், நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? நமக்கு நன்மைகள் தேடி வரும். இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நாம் பிறருக்கு இறங்குவோமானால் நமக்கு கடவுள் இறங்குபடியாய் வழிகளை திறந்து கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே கிறிஸ்தவத்தினுடைய அன்பின் ஆழம் இதிலே இருக்கிறது. நன்மை செய்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மிக அற்புதமாய் சொல்லி தருகிறது, சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மை செய்யும் பொழுது தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த அன்பு ஒரு நாள் நம்மை கைவிடாது, நம்மை ஒன்றுமில்லாது போகிற மனிதனாக மாற்றாது, விட்டு விடாது. நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும், உயர்த்தும். ஆகவே கடவுள் கொடுக்கிற அந்த அழகான வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறதான பலத்தை கொண்டு செய்யத்தக்கவர்களை செய்வோம். அதன் மூலமாய் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து அப்படிப்பட்ட கிருபையை தந்து பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.